ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நாளை ஆடிப்புறம் அப்படின்னாவே கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வை தான் நம்ம ஆடிப்புறம் அப்படின்னு கொண்டாடுகின்றோம். இந்த நாளை பூர நட்சத்திரம், ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம ஆடிப்புறமாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் அம்மனுக்கு கோவில்களில் வளைகாப்பு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு ஃபுல்லாக வளையலால் அலங்காரம் பண்ணி அம்மனுடைய வயிற்றில் கருவாக பச்சை பயிரை முளைக்கட்டி அதை வச்சுருப்பாங்க. வயிற்றில் அம்மனுடைய வயிற்றில் அம்மனுக்கும் மிளகு வைத்து நமக்கு எப்படி சீமந்தம் பண்ணுவாங்களோ, அதை வளைகாப்பு பண்ணுவாங்களோ, அதே மாதிரி அம்மனுக்கும் வளைகாப்பு பண்ணுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம், குழந்தை பாக்கியம் வேண்டுவவர்கள்லாம் இந்த நாளில் அம்மனுக்கும் வளையல் வாங்கி கொடுத்து இந்த பூஜைகளில் கலந்து வேண்டிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கைகூடும். திருமண தடை இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருமணமும் விரைவில் கைகூடும். அம்மனுக்கு நிலங்கு வைத்து நீங்கள் வழிபடும் போது விரைவில் திருமண தடையும் அகன்று திருமணம் கைகூடும். இந்நாளில் இந்த ஆடிப்புற நாள் துவங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு இந்த பூர நட்சத்திரம் துவங்குகின்றது. மறுநாள் ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்கின்றது. திங்கட்கிழமையில் சதுர்த்தி சிதியும் சேர்ந்து வருவதனால விநாயகர் வழிபாடும் ரொம்பவே சிறந்தது. ஆண்டாள் அம்பாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது இந்த ஆடிப்புற நாளில் தான். எனவே இந்த இதை ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 10 நாளில் பெரும் உற்சவ திருவிழாவாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இதை கொண்டாடுவாங்க. ஆடிப்புறம் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கக்கூடிய, அம்மனுக்கு அந்த மடியில் வைக்கக்கூடிய அந்த பச்சை பயிரை மறுநாள் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கி சாப்பிடும்போது நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடையும் விலகும். நமக்கு உண்மையிலே ஒரு நல்லது, நம்ம நோய் இருந்தால் கூட விலகும் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ஆடிப்புற நாளில் நீங்கள் அம்மனுக்கு கோவில்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் வளையல் வாங்கி வைத்து தாம்பூலமாக கொடுக்கலாம். வீட்டில் நீங்கள் அம்மன் படம் இருந்தால் வளையல் மாலை சாற்றி நீங்கள் வழிபடலாம். நிச்சயமாக இந்த ஆடிப்புற நாளில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அம்மனை வழிபட்டால் அடுத்த வருடத்திலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வளைகாப்பு நிச்சயம் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண தடையும் அகன்று விரைவில் திருமணம் கைகூடும். இந்த ஆடிப்புற பூஜையை செய்யக்கூடிய உகந்த நேரம் காலையில் 6 மணியிலிருந்து 7:20 மணி வரைக்கும். அடுத்தபடியாக நேரம் பார்த்தீங்கன்னா 9:10 to 10:20 மணி வரைக்கும். இதை நீங்கள் செய்வதற்கு ரொம்பவே உன்னதமான நேரம். அடுத்த நேரங்களில் உங்களுக்கு இந்த 2 நேரம் வசதி இல்லைன்னா ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நல்ல நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். வளைகாப்பு கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஈவினிங்கில் நடத்துவாங்க. நீங்கள் அதில் கலந்து கொண்டு அம்மனுக்கு நலங்கு வைக்கிற விழாவில் கலந்துக்கிறது, அம்மனுடைய வளைகாப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லதுமே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நாளை ஆடிப்புறம் அன்று நாக சதுர்த்தியும் சேர்ந்து வருவதனால நாக வழிபாடும் ரொம்பவே சிறப்பானது. நாகத்தம்மனையும் நீங்கள் வழிபடலாம். திங்கட்கிழமையில் சதுர்த்தியும் ஆடிப்புறமான அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கக்கூடிய விழாவும் நாக சதுர்த்தியும் சேர்ந்து வருவது ரொம்பவே உன்னதமான நாள். இந்நாளில் நீங்கள் அம்மனை மனமுருகி வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். அம்மனுடைய ஆலயம் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. சீக்கிரமே உங்கள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறி நல்லதே நடக்கும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.